தூக்கி எறியப்பட்ட சார்ஜ் சுத்தமா தீர்ந்து போன ஒரு பழைய பேட்டரியும் ஒரு சாதாரண நடராஜ் பென்சிலும் உங்க வீட்டின் கரண்ட் தேவையை முழுசா பூர்த்தி செய்யும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேக்குறதுக்கு ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தான் இருக்கு. ஆமா, எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சு. அதுவும் அந்த மின்சாரம் ஒரு குவாண்டம் அணுச்சிதைவு, அதாவது குவாண்டம் டீகே மூலமா கிடைக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாமே இது நிஜம்னு தான் அடிச்சு சொல்லுது. எக்ஸாக்ட்லி. இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம உலகத்தோட எனர்ஜி பிரச்சனைய வெறும் 50 ரூபாயில சால்வ் பண்ணிட்டோம்னு சொல்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் ஆழமா பேச போறோம். ஆமா, இதுக்கு பேரு கண்ணம்மா அழிவியல்னு சொல்றாங்க. கரெக்ட். வீட்டுன்னு ஒரு மூலையில பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு ஒன்னு செட் பண்ணிடலான்னு இந்த ஆதாரங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸை படிக்கும்போது நிஜமாவே எனக்கு தலை சுத்திடுச்சு. ஏன் அப்படி என்ன அதுல உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு? இல்ல, இப்போ ஒரு சாதாரண ஏஏ பேட்டரிய இப்படி ஒரு அணுமின் நிலையத்தோட கம்பேர் பண்றாங்க. இது எந்த விதத்துல பிராக்டிகலா சாத்தியம்னு தோணுச்சு. இங்கதான் நம்ம சயின்ஸ பத்தின நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு ரொம்ப கவனமா பார்க்கணும். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஏன்னா அணு ஆற்றல்னாலே பில்லியன் டாலர் செலவுல பெரிய பெரிய கூலிங் டவர்ஸ் வச்சு கட்டுற பிரம்மாண்டமான ஃபேக்டரி தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஃபுகுஷிமா, செர்னோபில் மாதிரி பெருசா ஏதோ ஒண்ணுதான் ஞாபகம் வரும். ஆனா இவங்க சொல்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சின்ன லெவல்ல, அதாவது நானோ லெவல்ல நடக்கிற ஒரு இயற்கையான நிகழ்வு அடிப்படையா வச்சு பேசுது. சரி, இத நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் படிச்ச நியூக்ளியர் ஃபியூஷன் இதெல்லாம் தப்புன்னு இவங்க ஆர்கியூ பண்றாங்களா? ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இத பத்தி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உலகத்துல பரவலாக பயன்படுத்தப்படுற ஃபிஷன் முறை, அதாவது அணுக்கரு பிளவு முறை ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. அதாவது அந்த ரேடியேஷன் பிரச்சனைய சொல்றாங்களாம். எக்ஸாக்ட்லி. யுரேனியத்தை உடைக்கும் போது வர்ற கட்டுப்படுத்த முடியாத வெப்பமும் கதிர்வீச்சும் பெரும் ஆபத்து. நீங்க சொன்ன மாதிரி ஃபுகுஷிமா, செர்னோபில் விபத்துகளை இவங்க உதாரணமா காட்டுறாங்க. உண்மைதான், அது ரொம்ப பெரிய டிசாஸ்டர். இந்த ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்றதும் அதோட கழிவுகளை, அதாவது நியூக்ளியர் வேஸ்ட்டை மேனேஜ் பண்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜப்பான், பிரான்ஸ் மாதிரி நாடுகளே இப்போ இந்த முறையை மூடிட்டு மாற்று வழிகளை தேடிட்டு இருக்காங்கன்னு இந்த ஆய்வாளர் வாதிடுறார். சரி, ஃபிஷன் ஆபத்துனா சூரியன்ல நடக்கிற மாதிரி ஃபியூஷன் பண்ணலான்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்களே, அதுதான் ஃபியூச்சர் எனர்ஜின்னு நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கோம். அத பத்தி இவங்க என்ன சொல்றாங்க? அதையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படியா? ஏன்? ஏன்னா சூரியனோட பல கோடி டிகிரி வெப்பநிலைய பூமியில உருவாக்குறது பிராக்டிகலா சாத்தியமே இல்லாத ஒண்ணு. பல லட்சம் கோடிகள் செலவழிச்சும் அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பெரிமெண்டா தான் இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ்ல கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபிஷன் டேஞ்சர், ஃபியூஷன் வேலைக்காதுனா அப்ப வேற என்னதான் இவங்களோட சொல்யூஷன்? எப்படிதான் கரண்ட் எடுக்கிறது? இங்குதான் இவங்க முன்வைக்கிற அந்த மாற்று தீர்வு வருது. கார்பன் 14, அதாவது C14 ஐசோடோப்போட இயற்கை அணுச்சிதைவு. இதுக்கு பேரு குவாண்டம் டீகே அல்லது பீட்டா டீகேன்னு சொல்றாங்க. ஓ, குவாண்டம் டீகே. ஓகே. அணுவை நாம செயற்கையா உடைக்கவும் வேணாம், சேர்க்கவும் வேணாம். அது இயற்கையாவே சிதைவடையும் போது, அதாவது டீகே ஆகும்போது வெளியிடுற எலக்ட்ரான்களை அறுவடை செய்யறது தான் இவங்களோட தத்துவம். அறுவடை செய்யறதுனா ஹார்வெஸ்ட் பண்றது. ஓகே. ஆமா, இந்த முறையில அதிக வெப்பமோ வெடிப்புத்த ஆபாயமோ கொஞ்சம் கூட இல்லைன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ பழைய நியூக்ளியர் பிளான்ட்ஸ்லாம் ஒரு ஆபத்தான காட்டுத்தீய கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஆனா இவங்க சொல்ற இந்த C14 அணுச்சிதைவு ஒரு 5730 வருஷத்துக்கு மெதுவா எந்த ஆபத்தும் இல்லாம எரியுற ஒரு ஊதுபத்தி மாதிரியா? பர்ஃபெக்ட், மிக அருமையான ஒப்பீடு. அதேதான் இந்த ஆதாரங்களும் சொல்லுது. வாவ், ஊதுபத்தி மாதிரி எனர்ஜியா? ஆமா, C14 ஐசோடோப் அப்படிங்கிறது இயற்கையாவே ஒரு அன்ஸ்டேபிள் தன்மை கொண்டது. அதோட ஹாஃப் லைஃப், அதாவது அரை ஆயுட்காலம் 5730 வருஷங்கள். அவ்ளோ வருஷம் ஆகுமா அது சிதைவடைய? கரெக்ட். அத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு அது தன்னைத்தானே மெதுவா சிதைச்சுக்கிட்டு தொடர்ந்து எலக்ட்ரான்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான்களை கரெக்டா ஒரு சர்க்கியூட்ல புடிச்சிட்டா பல தலைமுறைகளுக்கு தடங்களே இல்லாம மின்சாரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இது சாத்தியமானால் உலக எரிசக்தி சந்தையே ஆட்டம் கண்டுவிடும். ஐடியா கேக்குறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஒரு ஊதுபத்தி மாதிரி எனர்ஜி வந்துட்டே இருக்கும். ஓகே. ஆனா இத பிராக்டிகலா ஒரு இண்டிவிஜுவல் எப்படி பண்றாரு?
பில்லியன் டாலர் லேப் இல்லாம இதை எப்படி சாத்தியப்படுத்துறாங்கன்னு படிக்கும்போது தான் இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, எனக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க டிவி ரிமோட்ல இருக்கிற செத்து போன பேட்டரியை பார்த்து இதுல இவ்ளோ எனர்ஜி இருக்கான்னு யோசிப்பீங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ்ல சொல்ற எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி செத்து போன பேட்டரியும் ஒரு பென்சில் குச்சியும் வச்சு ஒரு குவாண்டம் அணுமின் நிலையமா. சத்தியமா இதை நம்புற மாதிரியே இல்லையே. உண்மைதான். அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சீனாவுல தயாரிக்கப்பட்ட டியூராசெல் ஜெல் டெக்னாலஜி கொண்ட 1.5 வோல்ட் ஏஏ பேட்டரிகளை எடுக்கறாங்க. புது பேட்டரியா? இல்ல, புதுசில்ல. சார்ஜ் சுத்தமா தீர்ந்து போன, கடிகாரத்துல கூட ஓடாத செத்துப்போன பேட்டரிகள். அதாவது அதோட வோல்டேஜ் 1.4 வோல்ட்டுக்கும் கரண்ட் 125 மில்லி ஆம்பியருக்கும் கீழே குறைஞ்ச நிலையில இருக்கும். ஓகே, செத்துப்போன பேட்டரிய எடுக்கறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறத எனக்கு சுத்தமா புரியல. அந்த பேட்டரியோட பிளஸ் அப்புறம் மைனஸ் ரெண்டு முனையிலையும் செலோடேப் போட்டு ஒரு சாதாரண நடராஜ் பென்சிலோட கிராஃபைட் குச்சிகளை ஒட்டுறாங்க. ஒரு 3 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற பென்சில் குச்சியும் செலோடேப்பும் எப்படிங்க ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டா மாறும்? இதுல சயின்ஸ் எங்க இருக்கு? அவங்க குடுக்குற விளக்கம் என்னன்னா, அந்த நடராஜ் பென்சில்குள்ள இருக்கிற கிராஃபைட் சும்மா ஒரு மரக்கட்டை கிடையாது. அது கார்பன் அணுக்களோட ஒரு கட்டமைப்பு. கார்பன் ஸ்ட்ரக்சர். ஓகே. அந்த கிராஃபைட் குச்சிகளை பேட்டரியோட 2 எண்ட்லயும் ஒட்டும்போது அது பேட்டரிக்குள்ள மீதி இருக்கிற கெமிக்கல்ஸோட சேர்ந்து ஒரு குவாண்டம் ஒத்திசைவு, அதாவது குவாண்டம் ரெசனன்ஸ் உருவாக்குதுன்னு சொல்றாங்க. வெயிட். குவாண்டம் ரெசோனன்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல கேட்டிருப்போம். சும்மா கெத்தா இருக்குமேன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு 1.5 வோல்ட் செத்துப்போன பேட்டரிக்கும் பென்சிலுக்கும் நடுவுல இந்த குவாண்டம் ரெசோனன்ஸ்னா என்ன அர்த்தம்? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? பண்றாங்க. இதுக்கு அவங்க ஒரு மைக்ரோ லெவல் விளக்கத்தை தராங்க. அதாவது நைட்ரஜன் அணுவுல 7 புரோட்டான்கள் இருக்கு, கார்பன் அணுவுல 6 புரோட்டான்கள் இருக்கு. ஓகே, பீரியாடிக் டேபிள் படி சொல்றாங்க. ஆமா, இந்த கார்பன் 14 ஒரு அன்ஸ்டேபிள் ஐசோடோப்னு பார்த்தோம்ல, அந்த அன்ஸ்டேபிலிட்டி காரணமாக ஒரு வெற்றிடம், ஒரு வேக்யூம் உருவாகுது. காத்துல இருக்கிற நைட்ரஜன் அந்த 7 புரோட்டான்களோட இந்த கார்பனுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணுது. ஓஹோ, உள்ள நுழைய ட்ரை பண்ணுது. அப்புறம் அப்படி அது உள்ள நுழையும் போது கார்பன்ல இருக்கிற எலக்ட்ரான்களை ரொம்ப ஃபோர்ஸா வெளியே தள்ளிடுது. ஓ, இத பாக்குறதுக்கு நம்ம கேரம் போர்டுல ஸ்ட்ரைக்கரை வச்சு அடிக்கும்போது வரிசையா அடுக்கி வச்சிருக்கிற காயின்ஸ்ல கடைசி காயின் மட்டும் தெரிச்சு வெளியே போகுமே, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டா? துல்லியமா அதே கேரம் போர்டு உதாரணத்தை தான் அந்த ஆய்வாளரும் டாக்குமெண்ட்ஸ்ல சொல்றாரு. வாவ், அப்படியா? ஆமா, இங்க காத்துல இருக்கிற நைட்ரஜன் தான் ஸ்ட்ரைக்கர், கார்பன் காயின். வெளியே தெரிச்சு வர்றது தான் எலக்ட்ரான், அதாவது கரண்ட். இப்போ இந்த கிராஃபைட் குச்சி என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்படுது. ஸ்பாஞ்சுனா உறிஞ்சுகுமா? கரெக்ட். பஞ்சு எப்படி தண்ணிய உறிஞ்சுக்குமோ அதே மாதிரி இந்த கிராஃபைட் காத்துல இருக்கிற குவாண்டம் அதிர்வுகளை உறிஞ்சு உள்ள தள்ளுதுன்னு அவர் நம்புறாரு. எந்த மோட்டாரும் இல்லாம இது நடக்குது. கேட்கறதுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. ஆனா இதனால அந்த பேட்டரியில என்ன ரிசல்ட் வருது? டாக்குமெண்ட்ஸ்ல சில யூடியூப் வீடியோஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. 1.4 வோல்ட் இருந்த அந்த இறந்த பேட்டரி திரும்பவும் உயிர் வந்து 37 நாளா ஒரு பச்சை கலர் எல்இடி லைட்டை எரிய வச்சுட்டு இருக்கான். ஆமா, 37 நாள். இன்னொரு வீடியோல 3 நாளா 2.81 வோல்ட்ல ஒரு வெள்ளை லைட் ஏறிதான். இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா இறந்து போன அதே பேட்டரியில இருந்து 36 ஆம்பியர் எனர்ஜியை எடுத்து ஒரு 5 வோல்ட் டிசி மோட்டாரை 20 செகண்ட் வேகமா ஓட்டி காட்டியிருக்காங்கல்ல. ஆமாம், டிவிடி மோட்டாரை ஓட்டி காட்டியிருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு செத்து போன பேட்டரியில இருந்து 36 ஆம்பியர் கரண்ட் எடுக்கிறதுங்கிறது தெர்மோடைனமிக்ஸ் விதிகளுக்கே கம்ப்ளீட்டா எதிரானதாச்சு. இது எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க? உங்கதான் இந்த கான்செப்ட் வந்து மாற்று அறிவியல், அதாவது ஃப்ரிஞ்ச் சயின்ஸ் கேட்டகரிக்குள்ள வருது. எஸ்டாப்ளிஷ்ட் சயின்ஸ் படி ஒரு டெட் பேட்டரியில இருந்து 36 ஆம்பியர் எடுக்கிறது இம்பாசிபிள். கண்டிப்பா இம்பாசிபிள் தான். ஆனா அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, இது பேட்டரியில இருக்கிற கெமிக்கல்ல இருந்து வர்ற கரண்ட் கிடையாது, பேட்டரிங்கிறது வெறும் ஒரு கண்டெய்னர், அவ்வளவுதான். ஓ, பேட்டரி ஜஸ்ட் ஒரு டப்பா மாதிரி செயல்படுதான். ஆமா, அந்த பென்சில் குச்சிகள் வழியா பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றலை, அதாவது காற்றில் உள்ள நைட்ரஜனை உறிஞ்சி அதை எலக்ட்ரானா மாத்துறதுனால தான் இவ்ளோ பெரிய எனர்ஜி ஸ்பைக் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் அவங்க பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட்னு வச்சிருக்காங்க. இதோட மொத்த செலவு வெறும் 50 ரூபாய் தான். மைண்ட் ப்ளோயிங். ஒருவேளை அது நிஜமா இருந்தா உலகம் எங்கேயோ போயிடும். ஆனா அவங்க வெறும் பேட்டரியோட நிக்கல, திடப்பொருள்ல இருந்து திரவ நிலைக்கு வந்துட்டாங்க. அதுதான் கண்ணம்மா கரைசல். ஆமா, அந்த லிக்விட் ஃபார்முலா. நேயர்களே,
உங்க வீட்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு கீழே ஊத்துற சமையல் எண்ணெயும் பாத்ரூம் கழுவ யூஸ் பண்ற காஸ்டிக் சோடாவும் ஒரு நாள் உங்க வீட்டுக்கே கரண்ட் கொடுக்கணும்னு நீங்க எப்பதான் நினைச்சதுண்டா? இது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு பரிமாணம். பேட்டரி இல்லாம சுயமாக மின்சாரம் தயாரிக்க அவங்க உருவாக்குன ஒரு லிக்விட் ஃபார்முலா தான் இது. இதோட சீக்ரெட் ரேஷியோ 1:2:25. 1:2:25. அதாவது ஒரு பங்கு காஸ்டிக் சோடா, 2 பங்கு யூஸ் பண்ணப்பட்ட சமையல் எண்ணெய், அப்புறம் 25 பங்கு தண்ணி. எனக்கு இதுல ஒரு டவுட்டு. சொல்லுங்க. காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஓகே. ஆனா அந்த சமையல் எண்ணெய் எதுக்கு? அது எப்படி கரண்ட் உருவாக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அவங்க எக்ஸ்பிளனேஷன் படி பார்த்தா, காஸ்டிக் சோடாவோட அலுமினியம் சேரும்போது அது ரொம்ப வேகமா ரியாக்ட் ஆகி அலுமினியத்தை அரிச்சிடும். அதுல இருந்து ஹைட்ரோஜன் கேஸ் வெளியாகும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக் கெமிஸ்ட்ரி. ஆமா, அவங்க படிச்சிருக்கோம். ஆனா அப்படி அந்த அலுமினியம் உடனே வீணாகிடாம தடுக்க இந்த சமையல் எண்ணெய் ஒரு லூப்ரிகன்ட் அல்லது கூலண்ட் மாதிரி செயல்படுது. ஓ, அப்போ ஆயில் ஒரு ஷீல்ட் மாதிரி செயல்படுதா? ஆமாம். அந்த எண்ணெய் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி உராய்தலை குறைச்சு அலுமினியம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சிதைவடைய ஹெல்ப் பண்ணுது. அப்போ அது மெதுவா சிதைவடையும் போது எனர்ஜி கிடைக்குமா? கரெக்ட். அப்படி மெதுவா ரியாக்ட் ஆகும்போது அதுல இருந்து கரண்ட் ஜெனரேட் ஆகுது. அவங்க டேட்டா படி வெறும் 1 மில்லிலிட்டர் கரைசல்ல இருந்து 1.3 வோல்ட் முதல் 3.3 வோல்ட் வரைக்கும் கரண்ட் கண்டினியூஸா எடுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 200 மைக்ரோ ஆம்பியர் அளவுக்கு. அப்போ 1 மில்லிலிட்டருக்கு இவ்ளோ கரண்ட்னா இது ஒரு 20 லிட்டர் வாளியில செஞ்சா ஒரு வீட்டுக்கே கரண்ட் கொடுக்கலாமே. இங்கதான் நாம இந்த ரிசர்ச்சோட சமூக நோக்கத்தை கவனிக்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த ஆய்வாளர் இத வெறும் கமர்ஷியல் பிசினஸ்க்காக பண்ணல. ஓ, அப்புறம் எதுக்காக பண்றாங்க? உலகெங்கும் போர்னால பாதிக்கப்பட்ட, சாதியால ஒதுக்கப்பட்ட, அரசியலால் பின்தள்ளப்பட்ட மற்றும் வறுமையில வாடுற மக்களுக்கு இலவசமா கரண்ட் கொடுக்கணுங்கிறதா அவரோட பிரதான நோக்கம். வாவ், அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஆமா, ஒரு 20 லிட்டர் பக்கெட்ல இந்த கரைசலை ஊத்தி வச்சிட்டா எந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட தயவும் இல்லாம கிராமத்துல இருக்கிற சாதாரண மக்கள் தங்களுக்கு தேவையான கரண்ட்டை தாங்களே தயாரிச்சுக்க முடியும்னு அவர் நம்புறார். கார்ப்பரேட் ஸ்கேல்ல இருக்கிற பவரை சாமானிய மக்களுக்கு கொடுக்கறதுங்கிற ஐடியா கேட்கறதுக்கு ரொம்ப மாசான ஒரு புரட்சி மாதிரி இருக்கு. ஆனா இந்த லோக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படியே பிரிட்டன் யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிருக்குன்னு டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. ஆமா, இத சும்மா யூடியூப்ல மட்டும் சொல்லிட்டு அவங்க விடல. இந்த கண்டுபிடிப்ப உலகணிய செய்யணுங்கிறதுக்காக இங்கிலாந்துல 60 பவுண்டுகள் கட்டி பேட்டன்ட், அதாவது காப்புரிமைக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஓ, பேட்டன்ட் அப்ளை பண்ணிட்டாங்களா? ஆமா, இந்தியாவுல பதிவு செய்வதை விட அங்க பதிவு செஞ்சா நம்பகத்தன்மை அதிகரிக்கும்னு அவர் கருதுறார். அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துல இருக்கிற ஹெட்ஃபோர்ட்ஷையர் யூனிவர்சிட்டியில ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற அந்த ஆய்வாளரோட பொண்ணு இந்த குவாண்டம் அணுச்சிதைவு டெக்னாலஜியை அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் முன்னாடி நேர்ல செஞ்சு காட்ட போறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. கரெக்ட். $1 பில்லியன் ரிசர்ச் நடக்கிற ஒரு இடத்துல வெறும் $50 பேட்டரியையும் பென்சில் குச்சியும் வச்சு நிரூபிக்க போறாங்கங்கிறது ரொம்ப த்ரில்லிங்கான துணிச்சலான ஒரு மூவ். ஆமா, அது ஒரு பெரிய சவால் தான். அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு கட்டத்துல எனக்கு நிஜமாவே தலை சுத்திடுச்சு. பேட்டரி, காஸ்டிக் சோடான்னு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு பேசிட்டு இருந்த நாம திடீர்னு எப்படி மனிதர்கள் சாப்பிடாம வாழ்ற சித்தர்கள் கலைக்குள்ள நுழைஞ்சோம்? அதுதான் அந்த மாற்று அறிவியலோட ஸ்பெஷாலிட்டி. ஆதாரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆற்றல் ஈர்ப்பு தத்துவம் மனித உடலுக்கும் பொருந்துமா. உணவில்லாம வாழ்ற கலை, திருவள்ளுவர், திருமூலர், அப்புறம் ஒரு ஜெர்மன் டாக்டர், இவங்கெல்லாம் ஜீரண நீரை நிறுத்தி பழகுனவங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அர்னால்ட் எரெட் அப்படிங்கிற அந்த ஜெர்மன் டாக்டரை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. தாவரத்தில் இருக்கிற குளோரோஃபில் மாதிரி மனிதனோட தோல்ல இருக்கிற மெலனின் காத்தில் இருக்கிற நைட்ரஜனை நானோ எனர்ஜியா ஈர்க்கும்னு சொல்றாங்க. ஆக இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இதுக்கும் அந்த பேட்டரிக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டுக்கும் எப்படி முடிச்சு போடுறாங்க? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஏன்னா மாற்று அறிவியல் எப்பவுமே இப்படிதான் செயல்படும். அவங்க எப்பவுமே இயற்பியல், உயிரியல், ஆன்மீகம் இது மூணையும் ஒன்னா இணைக்கிற ஒரு தியரி ஆஃப் எவ்ரிதிங் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்க முன்வைக்கிற கான்செப்ட் என்னன்னா பிரபஞ்ச ஆற்றல் அறுவடை, அதாவது எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ஃப்ரம் த 5 எலிமெண்ட்ஸ். ஓ, அப்ப பேட்டரியில நடக்கிறதும் உடம்புல நடக்கிறதும் ஒண்ணுன்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. பேட்டரியில ஒட்டியிருக்க அந்த பென்சில் கிராஃபைட்
எப்படி காத்துல இருக்கிற குவாண்டம் அதிர்வுகளை உறிஞ்சுதோ அதே மாதிரி மனித உடம்புல தோல்ல இருக்கிற மெலனின் ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுதுன்னு அவங்க நம்புறாங்க. மெலனின் ஒரு ஆண்டனா மாதிரியா? ஆமா, இந்த மெலனின் காத்துல இருக்கிற நைட்ரஜனை நேரா உறிஞ்சி மனுஷனுக்கு எனர்ஜியா கொடுக்குமா. மனித பரிணாம வளர்ச்சியில நாம சாப்பாட்டை நம்பி இருக்கிறது வெறும் ஒரு பழக்கம் தானே தவிர அது உயிர் வாழ அவசியம் இல்லைன்னு வாதிடுறாங்க. அப்போ திருவள்ளுவரும் திருமூலரும் அணு இயற்பியல் சயின்டிஸ்ட்னு சொல்றாங்களா? இது ரொம்ப பெரிய கிளைம் ஆச்சே. அவங்க நேரடியா அப்படி சொல்லல. ஆனா இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற அந்த டெக்னிக் நம்ம ஊர சித்தர்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனும் அவங்க அதை தங்களது உடம்புலயே செஞ்சு பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங். இது எஸ்டாப்ளிஷ்ட் மெடிக்கல் சயின்ஸ்க்கோ பிசிக்ஸ்க்கோ கம்ப்ளீட்டா முரணான ஒரு விஷயம். ஆனா நாம இது சரியா தவறான விவாதத்துக்குள்ள போறதை விட ஒரு சோஷியலாஜிக்கல் ஆங்கிள் இதை பார்க்கணும். ஒரு சாதாரண பேட்டரியில நடக்கிற சின்ன ரியாக்ஷனுக்கும் அண்டவெளியில நடக்கிற குவாண்டம் பிசிக்ஸ்க்கும் மனித உடம்போட பரிணாம வளர்ச்சிக்கும் பழைய காலத்து சித்தர்கள் தத்துவத்துக்கும் இவங்க எப்படி ஒரு செயின் லிங்க் உருவாக்குறாங்கங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு மனநிலை. உலகத்துல எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டட் தான் நம்புற ஒரு தத்துவ பார்வை இது. கண்டிப்பா. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நிஜமாவே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருந்துச்சு. கண்ணம்மா அறிவியல் முன்வைக்கும் மலைக்க வைக்கும் பல தகவல்களை நம்ம பார்த்தோம். ஆமா, நிறைய புது விஷயங்கள். ஆபத்தான அணு உலைகளுக்கு பதிலா வெறும் 50 ரூபாய் சீன பேட்டரியும் ஒரு பென்சில் குச்சியும் அல்லது இன்னும் ஈஸ்ட் 2:25 ரேஷியோல இருக்கிற ஒரு சிம்பிளான காஸ்டிக் சோடா கரைசலும் எப்படி ஒரு குவாண்டம் அணுச்சிதைவு மூலம் முடிவற்ற எனர்ஜியை கொடுக்கும்னு அவங்க வாதிடுறத பத்தி டீப்பாவே அலசணும். உண்மைதான். அப்புறம் அது எப்படி பிரிட்டன் யூனிவர்சிட்டியோட பேட்டன்ட்ல ஆரம்பிச்சு உணவே இல்லாம வாழ்ந்த சித்தர்களோட தத்துவம் வரைக்கும் கனெக்ட் ஆகுதுன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம். ஏத்துக்கறாங்களா இல்ல மொத்தமா ரிஜெக்ட் பண்றாங்களாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா இந்த மாதிரி ஐடியாக்கள் உருவாவதற்கு காரணமே எனர்ஜி அப்படிங்கிறது பெரிய கார்ப்பரேட்ஸ் கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது, அது சாமானிய மக்களுக்கும் சுலபமா கிடைக்கணுங்கிற அந்த தேடல் தான். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அறிவியலை ஜனநாயகப்படுத்துற அந்த முயற்சி தான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கண்டிப்பா. நேயர்களே, உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். இந்த ஆதாரங்களில் உள்ள அறிவியல் நிரூபிக்கப்படுகிறதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனா ஒரு கணம் கற்பனை செஞ்சு பாருங்க, இவங்க சொல்ற அந்த சயின்ஸ் நிஜமாவே சாத்தியம்னு வச்சுப்போம். நம்ம சுத்தி இருக்கிற சாதாரண பொருட்கள்ல நடக்கிற இயற்கை அணுச்சிதைவிலிருந்து நம்மால ரொம்ப ஈஸியா நேரடியாகவும் மின்சாரத்தை அறுவடை செய்ய முடியும்னா இன்னைக்கு உலகத்துல பில்லியன் கணக்கான டாலர்கள் புரள்ற குளோபல் எனர்ஜி பிசினஸ் என்ன ஆகும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆமா, பெட்ரோல், நிலக்கரி, யுரேனியம்னு இத வச்சு உலகத்தையே ஆட்டி படைக்கிற வல்லரசு நாடுகளோட ஆதிக்கம் என்ன ஆகும்? அடுத்த தடவை உங்க வீட்ல ஒரு செத்துப்போன பேட்டரியையோ இல்ல குப்பையில தூக்கி போடுற பென்சிலையோ பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள உறங்கிட்டு இருக்கிற அந்த ஆராய்ச்சியாளர் முடிச்சுக்குவார். மீண்டும் சந்திப்போம்.